ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 எலிமினேட்டரோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐபிஎல் 2024 எலிமினேட்டரில் அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 டீம் தான் ஆட போகிறாங்க. இதில் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் அண்ட் நம்பர் 4 ஆர்சிபி. ஸோ இவங்க 2 பேர் தான் ஆட போகிறாங்க. இதில் ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருந்தாங்க. ஐபிஎல் ஆல்மோஸ்ட் முடிய போகிற அந்த முக்கால்வாசி டைமில் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 6 மேட்ச் அடின்னு அடித்து கம்பேக் பண்ணி ஒரு செமிஃபைனலுக்குள்ளே வந்திருக்காங்க. சிஎஸ்கேவை அடித்து நாக் அவுட் மேட்ச்சில் ஓட விட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஒரு பிக்கஸ்ட் கம்பேக் எவர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரினே சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு கம்பேக் ஒரு டீம் 10th பிளேஸ்லேருந்து டக்குன்னு ஒரு 4th பிளேஸ்க்குள்ளே வந்தது கிடையாது. இந்த ஷார்ட் ஸ்பம் ஆஃப் டைம் லைக் ஒரு 18-20 டேஸ்க்குள்ளே அந்தளவுக்கு ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டீம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை பார்த்தா ஆர்ஆரே பயப்படுவாங்க. ஏன்னா ஆர்ஆர் லாஸ்ட்டு ஒரு 4 மேட்ச்சில் தோற்றுருக்காங்க. ஒரு மேட்ச் மழையால் அடிபட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களால சுத்தமாக அந்த ஒரு ரிதம்லேயே அவங்க இல்லை. இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட் கண்டினியூஸாக அந்த நம்பர் 1லேயே இருந்தாங்க. இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல வந்து எலிமினேட்டர் ஆட வேண்டியதாக போயிடுச்சு. அவங்க குவாலிஃபை ஒன்னே ஆட வேண்டிய ஒரு டீம் தான். பட் இடையில ரொம்ப சொதப்பினாங்க. அதுதான் அவங்களோட ஒரு பேட்டர்ன். எவ்ரி இயர்மே நீங்கள் ஆர்ஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சஸ்லாம் நல்லா அடிச்சிடுவாங்க. அதுக்கடுத்து வர வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி லோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேக் டு பேக் மேட்சஸ் தோக்கிறது தான் அவங்களோட ஸ்டைல். லாஸ்ட் இயரே அவங்க இந்த வேலையை தான் பண்ணாங்க. அதனால் அவங்களால ஒரு செமிஃபைனல் கூட போக முடியாத அளவுக்கு போச்சு லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர். ஸோ இந்த வருஷமும் இதே தான் பண்ணுறாங்க. அதனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டர்ஸ் எல்லாத்தையுமே பயமுறுத்தி விட்டுருக்காங்க. இப்போ கூட இவங்களை பார்த்தா கண்டிப்பாக பயப்படுவாங்க. மிச்சம் 3 டீம்ஸுமே லைக் அவங்க செமிஃபைனல் ஆடுறாங்களோ இல்லை ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வந்தால் கூட மிச்சம் 3 டீம் இவங்களை பார்த்தா பயப்படுவாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எஸ்பெஷலி கிங் கோலி ஒரு 14 மேட்ச்ல ஒரு 708 ரன் கிட்ட அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 அண்ட் ஒரு 100 கிட்ட அடிச்சிருக்காரு. கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சும் ஆடிட்டு வராரு. அதுவும் லாஸ்ட் ஒரு 5-6 மேட்ச்ல ஸ்ட்ரைக் ரேட்ல பயங்கரமா வேற லெவல் 170 ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட் கன்சிஸ்டண்டா எல்லா மேட்ச்லயும் ஆடுறாரு. சம்டைம்ஸ் 200 ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடுறாரு. ஒரு அக்ரெசிவ் பேட்டரா இருக்காரு. கிங் கோலியை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. இவ்வளவு ஒரு அக்ரெசிவ் மோட்ல அவர் ஆடுறதுக்கு காரணம் சுனில் கவாஸ்கர் ஒரு வாட்டி இப்போ இந்த ரீசெண்டா இப்போ நடந்த ஒரு இங்கிலீஷ் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அவர் வேர்ல்ட் கப்ல அவர் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நிறைய மேகசைன்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவரை வந்து ரொம்ப அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குது, எப்படி அவர் வந்து டீமில் எடுப்பாங்க வேர்ல்ட் கப்பில் அப்படின்னு பேசினாங்க. பட் இப்போ வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் அவர் இருக்காரு. பட் அந்த ஒரு ஹேட்டர்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி சுனில் கவாஸ்கர் மாதிரி ஆளுங்க இவங்களுக்குலாம் வந்து தரமான பதிலடி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டில் இப்போ பயங்கரமாக லாஸ்ட் ஒரு 6-7 மேட்ச்சில் ஆடி டீமை கன்சிஸ்டண்ட்டாக அவரும் நல்ல பேட்டிங்கில் ஓப்பனிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணி டீமை வந்து ஒரு செமிஃபைனல் வீக் ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக் எவர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரியாக கொண்டு போயிருக்காரு. அதனால ஒரு கிங் கோலி இவ்வளோ ஃபார்ம்ல இருக்கிறது ஒரு ஐபிஎல்ல ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் அது நல்லது, ஒரு சந்தோஷமான விஷயம். அது மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா வேர்ல்ட் கப் வரப்போ நெருங்கிட்டு இருக்கு. ஒரு 10 days to 15 daysல ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும். ஆர்ஆர் வந்து ஒரு எப்படிப்பட்ட டீம்னு அவங்க சொல்ல முடியாது. திடீர்னு நல்லா ஆடுவாங்க. ஒரு சில டைமில் அதுவும் ஒரு எண்ட் ஆஃப் த இதில் வந்து ரொம்ப சொதப்புவாங்க. ஒரு காலத்தில் அந்த ஷேன் வார்னே அந்த டீம் வேற லெவலில் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆர்ஆர் பெருசாக எதுவுமே பண்ணல. ஒரு 2 மேட்சஸ் நல்லா பயங்கரமாக ஆனா போது அட் சேம் டைம் இந்த மாதிரி லாஸ்ட் டைம்ஸ் இந்த மாதிரி நாக் அவுட் மேட்சஸ்லாம் அடிச்சு அடிபட்டு உதவாங்கி போகிற டீம் தானே தவிர அவங்க வந்து ஃபைனல்ஸ் வந்து கப்படிக்கிற ஒரு டீம் இல்லை. இப்போ கூட ஒரு 5 to 6 years பேக் ஐ திங்க் ஸோ மும்பை கிட்ட ஃபைனல் அடி வாங்கி தோத்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு தான் ஒரு ஹை பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹை பாசிட்டிவான ஒரு இது இருக்குது பர்சன்டேஜ் ஜெயிக்கிறதுக்கு. அதே மாதிரி டாப் 2 பிளஸ் அவரும் இந்த சீசனில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இவர் வந்து லைக் விராட் கோலியோட சேர்ந்து ஓப்பனிங்கில் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லேயும் ஓரளவு டீசெண்டாக ஆடினாரு. ஒரு 14 மேட்சஸில் 421 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு 450 கிட்ட அடிச்சிருக்காரு. இந்த சிஎஸ்கேக்கு எதிர்க்க அந்த ஒரு நாக் அவுட் மேட்ச்சில் ரொம்ப ஒரு சூப்பர் சென்சிபிளான ஒரு இன்னிங்ஸ். என்னட்டா இவ்வளோ பொறுமையாக ஆடுறாரு நம்ம எல்லைச்சாமி, அவ்வளோதான் போச்சு போல அப்படின்னு பார்த்தேன் நான் ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் செம்ம அக்ரெசிவ் ஆடினாரு. இந்த லாஸ்ட் சாட்டர்டே நடந்த மேட்ச் தான் செம்ம ஒரு திறமையான ஒரு கேப்டன். போன சீசன்லாம் அவர் கழுவி ஊற்றுனாங்கடா ஒரு கேப்டன் அப்படின்னு. அப்போ நம்மளே நிறைய பேர் வந்து ட்விட்டர் நானே பர்சனல் சோஷியல் மீடியாலாம் போட்டிருந்தேன். ஒரு சிஎஸ்கே இருக்கும்போது சிங்கமாக இருந்தார், ஆர்சிபியில் போய் ஒரு ஜோக்கர் ஆகிட்டாங்க அப்படின்னு. பட் இந்த சீசனில் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு பேட்டராகவும் சரி ப்ளஸ் ஒரு சரியான ஒரு கேப்டனாக வந்து அவரோட கேப்டன்சி அண்ட் மூவ்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னதான் பிளேயிங் லெவலில் அவங்க அடிக்கடி ஷஃபில் பண்ணால் கூட ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கேப்டன்சி தான் அவர் கொடுத்துருவோம். ரொம்ப ஒரு கூலான ஒரு கேப்டன். அதுக்கு அவர் அக்ரெசிவாக பார்த்ததே கிடையாது எப்பவுமே. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் ஒரு பெரிய அக்ரெசிவான ஒரு மூடில் இருப்பார். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 பிளேஸ்லேயே அக்ரெசிவாக இருப்பாருன்னு எதிர்பார்த்தா பட் அவர் ஆக்சுவலி அந்த ஒரு டோனி ஸ்டைலை ஃபாலோ பண்ணி ஒரு கேப்டன் கூலாக தான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கம்பேக் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு கேப்டனாலும் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது. பட் ரொம்ப திறமையாக பண்ணியிருந்தாரு. அவரும் பார்ப்போம் இந்த சீசனில் இவர் அண்ட் விராட் கோலி இந்த எலிமினேட்டர் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் தோற்றா டீம் அவுட்டே போயிட வேண்டியதான், இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. அதான் அந்த டாப் 3 அந்த 3 and 4 பிளேஸில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். இது என்ன ஒரு எலிமினேட்டர். அதனால வந்து இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஆர்ஆர் போலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசான போலர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் முக்கியமான மேட்சஸ்லாம் நல்லா போடக்கூடிய ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸில் போடக்கூடிய போலர்ஸ்லாம் இருக்காங்க.
இந்த அந்த ஒரு பொய்யான பால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்லோ பேஸில் போடக்கூடிய போலர்ஸ் இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டும் பவர் பிளேல நல்லா போடுவார். பட் இவங்க 2 பேரும் அக்ரெசிவாக அந்த பவர் பிளேல ஒரு 70 ரன்ஸ் 75 ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த வர பேட்டர்ஸ் எல்லாமே அக்ரெசிவான பேட்டர்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நடக்க போகிறது அகமதாபாத்ன்றதுனால என்ன வேணா நடக்கலாம். ஒரு சின்ன பவுண்டர் அதனால ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் கேம், ஒரு 200 220 ப்ளஸ் ரன்ஸ் கண்டிப்பாக ஆர்சிபி அவங்க போலிங் லைனை பொறுத்து ஒரு 220 அடிச்சா போதும், கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா சப்போஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணா அவங்களுக்கு இருக்க பேட்டிங்க்கு 220 கூட அசால்ட்டாக அவங்க சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டீம் தான். அதே மாதிரி ராஜத் பத்திதார் இந்த சீசனில் எதிர்பார்க்கவே இல்லை. போன சீசன்லாம் பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. இந்தியன் டீமுமே அவர் வந்து எடுத்திருந்தாங்க. பட் அவர் அந்த ஒரு இங்கிலாந்து சீரிஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ்ல எதுவுமே பெருசாக பண்ணல. பட் இங்கே ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ் இந்த சீசன் ஒரு 361 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு 5 50s கிட்ட அடிச்சிருக்காரு. ரொம்ப அந்த ஒரு மிடில் ஓவரில் அக்ரெசிவாக ஒரு 170 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் பயங்கரமாக சிக்ஸஸ்லாம் அடிச்சு சின்னசாமிலாம் தெரிக்க விட்டார். அதே மாதிரி ஹோம் கிரவுண்டை தவிர அவே கிரவுண்டுமே பயங்கரமாக ஆடி இருந்தார். ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டராக இருக்காரு மிடில். ஒரு காலத்தில் விராட் கோலி எப்படி பார்த்தோம் இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவாக, அதே மாதிரி தான் இவரை பார்க்குறோம். ரொம்ப ஒரு யங்ஸ்டர். இவரை கண்டிப்பாக இந்த சீசன் ஆர்சிபி வந்து ரீடைன் பண்ணி வச்சுப்பாங்க. அடுத்த சீசனுக்கு முக்கியமான ஒரு பேட்டராகவும் இருப்பார். இவர் வந்து ஃபியர்லெஸ்ஸாக ஆடுறாரு. பேஸும் சரி ஸ்பின்னும் சரி. நான் லாஸ்ட் சீசனே சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பிளேயரான ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். பட் இந்த சீசனில் நல்லா பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் வச்சு யாரும் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஐபிஎல் எனிஒன்ஸ் கேம். அதனால் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ஃபார்மில் இருக்கார். இவர் ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நம்பர் 3 ஸ்பாட்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட். வெதர் அது வந்து எந்த டீமாக இருந்தாலும் எந்த ஒரு ஃபார்மேட்டாக இருந்தாலும். அதனால் சரியான ஒரு ஹார்ட் ஹிட்டர் கண்டிப்பாக பார்ப்போம். இங்கே ஆர்ஆர் போலர்ஸ் எப்படி அடிச்சு பறக்க விட்றாருன்றது. அதே மாதிரி கேமரான் கிரீன் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் 2 பேருக்கும் மாற்றி சான்ஸ் கொடுத்தாங்க பிளேயிங் லெவலில். சில டைம் 2 பேருமே வச்சு கடைசியில் ஆடுடா 2 பேரும் ஆடுடான்னு லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச்ல ஆட விட்டாங்க. அதே மாதிரி மேக்ஸ்வெலுக்கும் அப்பப்போ ரெஸ்ட் கொடுத்தாங்க ஃபார்ம் இல்லைன்னு. மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஜெர்சி போட்டால் வேறு மாதிரி ஆடுவார். அதே மாதிரி இந்த ரெட் கலர் ஜெர்சி போட்டால் ஒரு மாதிரி ஆடுவார். பட் அவர்லாம் சாம்பியன் பேட்ஸ்மேன். எப்போ வேணால் அவர் கம்பேக் கொடுக்கலாம். ஆர்சிபி மாதிரி ஒரு டீமில் அவர்லாம் பல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் 2 பேருமே ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பாங்க ஆர்ஆர் போலர்ஸ்க்கு. 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். அட் சேம் டைம் 2 பேருமே ஆல்ரவுண்டர். ஒருத்தர் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் பேசர். ஸோ 2 பேருமே ஒரு பிளேயிங்கில் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆல்ரவுண்டர். லைக் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் இந்த ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லையுமே பயங்கர திறமையான ஒரு பிளேயர்ஸ்ன்றதுனால ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர்ஸும் முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டராக இந்த எலிமினேட்டர் மேட்ச்சில் இருப்பாங்க. மெயினாக இவங்க 2 பேர் பேட்டிங்கில் இந்த டீமுக்கு இந்த எலிமினேட்டரில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும். அட் சேம் டைம் போலிங்கும் ஓரளவு ஆவரேஜாக போகணும் அப்படின்றது தான் அப்புறம். பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து இவங்க 2 பேருமே இல்லை பெர்ஃபார்ம் பண்ணி, எஸ்பெஷலி கேமரான் கிரீன் போலிங்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் யாரும் ஒரு அந்தளவுக்கு ஒரு பெரிய போலர்ஸ் கிடையாது. பட் இந்த வாட்டி எப்படியும் நல்ல போலிங் போட்டு உள்ளே வந்துட்டாங்க. பட் அதனால் கேமரான் கிரீன் போலிங்லையுமே ரொம்ப நல்லா போகணும். அந்த ஒரு மீடியம் பேஸ். அதுமாதிரி மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்பின் நல்லா பண்ணுவார். இந்த மாதிரி பவர் பிளேலாம் டக்குன்னு விக்கெட் எடுப்பார். இப்போ ரீசெண்டாக இந்த நாக் அவுட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல உத்ராஜ் கெய்க்வாட் விக்கெட் எடுத்தாங்க. அதனால் 2 பேருமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேல்யூபிள் பிளேயராக இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஸ்பின் வந்து எல்லாரும் நல்லா ஆடுவாங்க. மெயினாக ஓப்பனர்ஸ்ல மெயினாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கூட ஓரளவு நல்லா ஆடுவார்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட் அவங்க எல்லாருமே ஸ்பின் நல்லா ஆடுவாங்க. அதனால வந்து கேமரான் கிரீன் அவரோட பேஸில் அவரோட மீடியம் பேஸ் அவரோட வெரைட்டி கொடுத்து எப்படி இவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் இந்த சீசன் வந்து ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு 14 மேட்சஸில் ஒரு 315 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. 250 கிட்ட அடிச்சிருக்காரு. அவருக்கு பெருசாக பேட்டிங் வரல. கொஞ்சம் ஹையர் தகுந்த ஆடில் ஆடி இருக்கலாம். பட் அவர் இந்த சீசன் ஃபுல்லாக ஃபினிஷராக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால ஒரு கிடைக்கிற வாய்ப்புலேயும் ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சீசனில் ஒரு நல்ல ஃபினிஷர் வேறு. ஒரு சில மேட்சஸ்லேயும் ஃபினிஷிங்கை தவற விட்டுருக்காரு. பட் இந்த மாதிரியான ஒரு நாக் அவுட் மேட்ச்சில் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். இது ஒரு எலிமினேட்டர் வேறு. அப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது இந்த வாட்டி இவங்களை ஆர்ஆர் போலர்ஸ் அடிச்சு ஓட விடுறாருன்றது அவரை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவை. ஸ்பின் அண்ட் பேஸ் 2மே வந்து ரொம்ப நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு திறமையான ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர். அவர் இந்த சீசனோட ரிட்டையர்ட் ஆக போகிறார் அப்படின்றாங்க. பட் இந்தியன் கிரிக்கெட்டில் ஒரு அண்டர்ரேட்டட் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சொல்லலாம். பார்ப்போம் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது. அதே மாதிரி யாஷ் தயால் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சீசனில் இந்த மாதிரி போலிங் போடுவார்னு. லாஸ்ட் சீசனில் அவர் ஜிடி ஆடும் போது அவரை வந்து கேகேஆர் இருக்க ரிங்கு சிங் 5 பால் 5 6 அடிச்சாரு. அவர் அழுதுட்டார் யாஷ் தயால்லாம். அந்த மாதிரி இருந்த ஒரு பவுலரை இவங்க இவ்வளோ காசு கொடுத்து ஒரு 5 கோடி சம்திங் ஏதோ கொடுத்து எடுத்தாங்க. அப்போவே நான் கூட ட்ரால் பண்ணியிருந்தேன். இதில் இவரெல்லாம் இவ்வளோ கொடுத்து எடுக்கிறீங்கன்னு இந்த சீசனில் ஆர்சிபியை. பட் ஆனால் சரியான ஒரு பவுலர், சரியான ஒரு கம்பேக் ஆகுது இந்த சீசனில். என்னடா இத்தனை பேர் ட்ரோல் பண்ணுறீங்க, நான் யாரும் ப்ரூவ் பண்ணுறோம். ஒரு சில மேட்சஸ் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக அடி வாங்கினார் யாஷ் தயால். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த சீசனில் பயங்கரமாக அடி வாங்கினாரு. அப்புறம் வந்து இந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக போலிங் போட ஆரம்பிச்சு. எஸ்பெஷலி இந்த ஒரு நாக் அவுட் மேட்ச்சில் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் சின்னசாமி ஸ்டேடியமில் ரொம்ப எக்கனாமிக்கலாக ஸ்லோ பால்லாம் போட்டு லாஸ்ட் ஓவரில் வெறும் ஒரு 17 ரன் அடிச்சா சிஎஸ்கே செமிஃபைனல் போயிடும். பட் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அண்ட் ஜடேஜா. இவ்வளோ பெரிய ஒரு சாம்பியன் பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு அந்த 17 ரன் அவர் டிஃபெண்ட் பண்ண விடும்.
லைக் லாஸ்ட் 2 பால் ஸ்லோவர் பால்லாம் போட்டதெல்லாம் வேற லெவல். ஒரு 13 மேட்ச்ல ஒரு 15 விக்கெட்ஸ் கிட்ட இந்த சீசன் எடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பவுலரா அவர் இருப்பார் இந்த சீசன்ல ஆர்சிபிக்கு. பார்ப்போம் இவர் எப்படி அந்த ஸ்லோ பவுலிங்லாம் போடலாம், இந்த சீசன்ல இந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு எப்படி அவர் ஆர்ஆர் காலி பண்றாருன்றதை பார்ப்போம். அதே மாதிரி முகமது சிராஜ் இந்த சீசன்ல ரொம்ப ஒரு பெரிய எக்கனாமிக்கல் பவுலரா இல்லாமல் ரொம்ப ரன்ஸை வாரி கொடுத்தாரு. பெருசா அவருக்கு இந்த இந்த ஒரு சீசன் ரொம்ப ஒரு பெரிய சீசன் சொல்ல முடியாது. பட் ரொம்ப அந்த ஒரு ஃபார்ம் அவுட்ல தான் அவர் இருக்காரு. பார்ப்போம் அவரு மெயினாக இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச்ல ரன்ஸை வாரி வராமனா ரொம்ப ஒரு கஷ்டம். எப்படி நம்ம சிஎஸ்கே டீம் ஷர்துல் தாக்கூரும் அந்த மாதிரி இவர் ரன்ஸை வாரி வரனாலும் விக்கெட் எடுப்பார். அந்த மாதிரியான ஒரு போலர்னால இவர் வந்து எப்போ எப்படி மாறுவார்னு சொல்ல முடியாது. அதனால முகமது சிராஜ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். இந்த மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக்கலான ஸ்பெல்லு போட்டே ஆகணும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராஃபி ட்ரீம் அவங்களால ஒரு 50% அச்சீவ் பண்ணி குவாலிஃபை 2க்குள்ளே போக முடியும். ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மிஸ் பண்ணுவாங்க. வில் ஜாக்ஸ் இங்கிலாந்துலேருந்து வந்த பிளேயர் ரொம்ப நாள் பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க. நிறைய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய அந்த கிரிக்கெட் வியூவர்ஸ்லாம் நிறைய பேர் யூடியூப்லேயும் சரி நிறைய மீடியாஸ்லேயும் சரி வில் ஜாக்ஸை ஏன் பிளேயிங் லெவலில் ஆட வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆர்சிபி மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களும் பிளேயிங் லெவலில் ஆட வச்சாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்புறம் தான் ஆட வச்சாங்க. பட் ஒரு 8 மேட்ச் கிட்ட ஆடி ஒரு 230 ரன் கிட்ட அடிச்சாரு. ஒரு க்ரூஷியல் செஞ்சுரி ஒன்று அடிச்சாரு. வேற லெவலில் அது மாதிரி ஒரு 51 அடிச்சாரு. பட் இப்போ அவர் நேஷனல் டியூட்டிக்காக அவர் வந்து இங்கிலாந்துக்கு வேர்ல்ட் கப் ப்ரிப்பேர் ஆக போயிட்டார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து இன்னும் ஒரு டேஞ்சரஸ் பேட்டிங்காக தான் இருக்கும். ஆல்ரெடி டேஞ்சரஸாக இருக்க பேட்டிங்கோட ஆர்சிபி டீம். அதே மாதிரி ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையா நடந்தது. ஏன்னா வந்து எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மேட்சஸ்ல 348 ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருக்காரு. ஒரு 50 அண்ட் ஒரு 100, அதுவும் வந்து முக்கியமான ஒரு மேட்ச்ல முக்கியமான ஒரு 100 மும்பைக்கு எதிர்க்க வாங்கடையில அடிச்சு செதற விட்டாங்க அந்த மேட்ச்ல. அப்படி இருக்கும்போது அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து ஒரு கம்மியான ஒரு ஸ்டாட்ஸ். இந்த சீசன்ல பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாமே அவரோட மேட்சஸ்லாம் ரொம்ப ஆவரேஜாக வந்து ஒரு சில மேட்சஸ்லாம் அடிச்சிருக்காரு. பட் இன்டர்நேஷனல் டீம்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர். கண்டிப்பாக இவர் வந்து என்னைக்கு வேணாலும் கம்பேக் ஆகலாம். பட் ஆனால் இந்த சீசனில் வந்து இப்போ அவர் இனிமேல் கம்பேக் ஆக வேண்டிய ஒரு டைம் வந்தாச்சு. இந்த எலிமினேட்டரில் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஓப்பனிங்கில் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஓப்பனர் ஜாஸ் பட்லர் இல்லை. அவரும் இந்த சீசனில் வந்து ஒரு 11 மேட்சஸில் ஒரு 359 ரன்ஸ் கிட்ட அடிச்சு ஒரு 200 அடிச்சாரு. முக்கியமான 200 அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சாம்பியன் ஓப்பனர் அக்ரெசிவ் ஓப்பனரை மிஸ் பண்ணுறாங்க. அதனால இப்போ அந்த பிளேஸ்க்கு வந்து என்னதான் டாம் காட்மோர் வந்தால் கூட இவர் முக்கியமான ஒரு பேட்டராக இருப்பார். இந்த எலிமினேட்டர் இவங்க ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பவர் பிளேயில் ஒரு பெரிய ஸ்கோர் வரணும்னா அதுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் இங்கே அடித்தா மட்டும்தான் உண்டு. அவரால் அடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு கேப்டலான ஒரு யங்ஸ்டர். பார்ப்போம் இந்த மேட்ச்சில் இந்த எலிமினேட்டர் மேட்ச்சில் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி இவங்க டீமை ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போகிறாருன்றதை பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு டைம் அவர் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டை பாயிற நேரம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் இதுதான் பாய வேண்டிய நேரம். முக்கியமான ஒரு டைம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதுமாதிரி சஞ்சு சாம்சன் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மேட்ச்ல ஒரு 504 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஒரு 550 கிட்ட அடிச்சிருந்தாரு. என்னதான் ஒரு கேப்டன் இருந்தாலும் ஒரு கேப்டன் கூல்னே சொல்லலாம். இவரையும் ஒன் ஆஃப் த கேப்டன் கூல்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப கூலான ஒரு கேப்டன். அட் த சேம் டைம் பேட்டிங்கும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக டீம் சுச்சுவேஷனை புரிஞ்சு ஆடுவார். இந்த சீசனும் அப்படி தான் ஆடினார். ரொம்ப அக்ரெசிவாக ஆடினார் இந்த சீசன். ஆனால் தான் அவர் வேர்ல்ட் கப்லேயே எடுத்தாங்க. அவர் இந்த சீசனில் அவர் ஆடின பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவர் வேர்ல்ட் கப்லேயே எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர். ஸ்பின்னரும் பயங்கரமாக ஆடுவார். பேசருமே ரொம்ப நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டர்னால இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். ஆனால் இவர் வந்து முக்கியமான மேட்சஸில் ஆடாமல் அவுட் ஆகிடுவார். அதுதான் இவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா ஆடி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதனால இந்த எலிமினேட்டரில் இவரோட பேட்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் தடவை ஆடுற பேட்ஸ்மேனுக்கு தான் அவங்க நல்லா போடவே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நம்ம பதற ஆரம்பிச்சிருவோம். பட் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவுலர்ஸ் வந்து போட்டால் கூட ஸ்டார்டிங்லேருந்து நல்லா அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால் ஆர்சிபி பவுலர்ஸ்க்கு கை நடுங்கிடும். இந்த எதிரில் இருக்க டீம் ஒரு 230 240 தான் அடிச்சிருவாங்க. அதனால வந்து ஆர்சிபி போலிங் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் இல்லை. பட் இவங்க ஒரு அக்ரெசிவான ஒரு இன்டென்ட், ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு அக்ரெசிவான ஒரு இன்டென்ட் காட்டுறாரு. ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு அக்ரெசிவான ஒரு இன்டென்ட் காட்டுறாருன்னா கண்டிப்பாக ஆர்சிபி போலிங் அடிச்சு உரிச்சிடலாம் இவங்க. அதுவும் அகமதாபாத் மாதிரி ஒரு பிச்சில். பார்ப்போம் சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் எப்படி இருக்குன்றது. மெயினாக இந்த சீசனில் இன்னும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராகோட ஃபார்ம் வேற லெவலில் ஆடுறாரு மனுஷன். ஒரு 13 மேட்ச்சில் 531 ரன்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 450 கிட்ட அடிச்சிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் ஓரளவு ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு டீமுக்கு ஒரு 30-40 ரன்ஸாக கொடுக்க முடியுமா, நம்மளால முடிஞ்சதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எல்லா மேட்ச்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு நம்பிக்கை நாயகன்னே சொல்லலாம் இந்த சீசனில். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேட்டர். கண்டிப்பாக அவர் இந்த செமிஃபைனலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்புறேன் நான். ஒரு ஆல்ரவுண்டர். பட் ஆனால் அவர் இந்த சீசன் ஃபுல்லாக பேட்டிங்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன்லாம் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. அவரெல்லாம் பெஞ்சில் உட்கார வச்சாங்க லாஸ்ட் சீசன்லாம். பட் இந்த சீசன் அவரை பிளேயிங் லெவலில் எடுத்தப்போ கூட சில பேர் வந்து என்னடா ஃபார்ம்லேயே அது வரலாம் எதுக்கு எடுக்கிறாங்க இந்த சீசன் அப்படின்னு நினச்சிப்பார். எல்லாரோட வாயும் முன்னாரு. அவரோட ஃபார்மில் இந்த சீசன் வேற லெவல் சீசன். அவருக்கு ஒரு ட்ரீம் சீசன்னே சொல்லலாம் ஐபிஎல்ல. அந்தளவுக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் ஆன் மேட்ச் கொடுத்தாரு. முக்கியமான மேட்சஸ்லாம் க்ரூஷியலாக அந்த ஒரு லைக் வந்து இந்த சென்னையில் ஒரு மேட்ச் நடந்தது. அது ஆனால் ராஜஸ்தான் தோத்தாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ பிச்சில் கூட அவ்வளோ நீட்டாக
ரொம்ப ஒரு சென்சிபிளா ஆடினாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன பையனுக்குள்ள இவ்வளோ ஒரு சென்சிபிளான ஒரு இன்னிங்ஸ் இருக்கா? அக்ரெசிவாவும் ஆடுவார், அட் த சேம் டைம் சென்சிபிளாவும் ஆடுவார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேட்டர். இந்த எலிமினேட்டரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேயரா இருப்பாரு. கண்டிப்பா ஆர்சிபி போலிங் லைனப்ப உடிச்சிருவாரு அப்படின்றத நம்பலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யுவி சஹால் அவர் வந்து 13 மேட்ச்ல 17 விக்கெட்ஸ் கிட்ட போட்டிருக்காரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல. ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா போட்டாரு. ஒரு 2, 3 மேட்ச்ல பயங்கரமா அடி வாங்கினாரு. ஸோ இவர் எப்படிப்பட்ட ஒரு பவுலர்னா, அன்னைக்கு டே அவருக்கு மாட்டிச்சுன்னா விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா எடுப்பார். ஒரு திறமையான ஒரு லெக் ஸ்பின்னர் கூட. வேரியேஷன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். இப்போ வேர்ல்ட் கப்லயும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து செலக்ட் ஆயிருக்காரு. அதனால வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்பின்னரா இருப்பாரு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ஸ்பின்னுக்கு வீக்கான பிளேயர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா விராட் கோலி ஸ்பின்னுக்கு நல்லா ஆடுவாரு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் பெருசா ஸ்பின்னுக்கு ஆட மாட்டார். கேமரான் கிரீன் அந்த அளவுக்கு பெருசா ஸ்பின்னுக்கு ஆட மாட்டார். அதனால இவரோட பவுலிங் ரொம்ப முக்கியமா இருக்கும். இவங்க 2 பேர் விக்கெட்ஸை இவர் எடுத்தாருன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோர்ஸ்லேருந்து கட்டுப்படுத்தலாம். ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஸ்பின்னர் கூட, ஒரு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஐபிஎல் ஸ்பின்னர், அது மாதிரி இன்டர்நேஷனல் மேட்சஸ்லையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஸ்பின்னர், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ன்ற போது இவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு ஃபார்ம்ல வேற இருக்காரு. பட் ஒரு 2, 3 மேட்சஸ் லாஸ்ட் 2, 3 மேட்சஸ்ல பயங்கரமா அடி வாங்கினாரு. அதனால தான் இவரோட பவுலிங் நல்லா இல்லாத டைம்ல ஆரும் கண்டினியூஸா ஒரு 4 மேட்ச் தோத்தாங்க. பார்ப்போம், இது ரொம்ப முக்கியமான ஒரு எலிமினேட்டர் மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு. அது இவர் ஆல்ரெடி ஆர்சிபிக்காக ஆடிருக்காரு. பட் அவங்க ரீடைன் பண்றேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி இவரை கழட்டி விட்டுருக்காங்க. அந்த ஒரு கோவத்துல வேற இருப்பார். அதனாலே அவர் ஆர்ஆர் மேட்ச்னாலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவருக்கு ஆர்ஆர் கூட தான் ஆடணுன்றது அவருக்கு அவருக்கு ஆர்சிபி கூட ஆடணுன்றது ஒரு ரொம்ப நாள் ஆசை. ஆர்சிபி டீமுக்காக ரொம்ப வருஷம் ஆடி இருந்தாரு. பட் அவருக்கு திரும்பி அவர் ரிட்டைன் பண்ணுவாங்க ஆசைப்பட்டப்ப அவர் பண்ணல லாஸ்ட் ஒரு 2 இயர்க்கு முன்னாடி. அதனால இப்போ ஆர்ஆர்ல வந்து லாஸ்ட் ஒரு 2 சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஸ்பின்னர், நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த சீசனில் ஓரளவு நல்லா எக்கனாமிக்கலாகவே போட்டிருக்காரு. ஒரு 13 மேட்ச்ல 7 விக்கெட்ஸ் தான். விக்கெட்ஸ் கம்மியாக இருந்தால் கூட அந்த ரன்ஸை கண்டெயின் பண்ணுறாரு அந்த மிடில் ஓவரில். அவருக்கும் அந்த ஒரு சஞ்சு சாம்சன் கேப்டன் அவருக்குமான அந்த ஒரு வேவ் லென்த் நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு பாலுமே அவர் தமிழில் விட்ட பேச ஆஷனா நல்லா போட ஆஷனா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே அந்த ஒரு தமிழ் இது எப்படி அந்த வருண் சக்கரவர்த்தி தினேஷ் கார்த்திக் அந்த கேகேஆர்ல பேசிப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப வந்து நல்ல ஒரு எக்கனாமிக்கலான ஒரு பவுலர்ஸ். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2, 3 மேட்ச் முன்னாடி வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் வர எடுத்திருந்தாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு த்ரெட்டான ஒரு பவுலர் தான். மெயினாக லெஃப்ட் ஹேண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு 5, 6 பேட்ஸ்மேன்ஸ்ல யாருமே லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது. அது அப்படி இருக்கும்போது முக்கியமான மேட்சஸ்ல நல்லா எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு பவுலர். பார்ப்போம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட் அவர் வந்து பவர் பிளேல நல்லா போடுவார். நிறைய மேட்சஸ்ல நல்லா போட்டு பார்த்துருப்போம் ஒரு ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல. பட் இந்த சீசன்ஸ்ல பெருசாக அந்த அளவுக்கு அவர் போடல. 1, 2 மேட்சஸ் பவர் பிளேல நல்லா போட்டிருந்தா கூட அந்த ஒரு நிறைய மேட்சஸ்ல பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு. அதனால அவரோட கம்பேக் ரொம்ப தேவை. மெயினாக இந்த மாதிரியான ஒரு செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்லாம் நல்லா போலிங் போட்ட ஒரு பிளேயர். இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ்லாம் ஆடும்போது செமையா போட்டிருக்காரு. அதனால இவர் வந்து பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். பார்ப்போம் அந்த ஒரு பவர் பிளேல எப்படி. ஏன்னா இவர் வந்து ஒரு 2 ஓவர் பவர் பிளேல நல்லா போலிங் போட்டாருன்னா, அதுக்கப்புறம் பவர் பிளேல இவர் நல்லா போட்டாருன்னா, அதுக்கப்புறம் இவர் பயங்கரமா அடி வாங்குவார் பேட்ஸ்மேன் கிட்ட. அதே மாதிரி பேட்டிங் டீமும் இவரோட அந்த ஒரு 2 ஓவர் அந்த பவர் பிளேல நல்லா ஆடி தப்பிச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இவரை உரிச்சு எடுத்துருவாங்க. இவர் அந்த மாதிரியான ஒரு பவுலர். பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அதை தவிர வேற இடத்துல கொடுத்தா கண்டிப்பா ஒரு டெட் ஓவர்ஸ்லாம் கொடுத்தா சில டைம் நல்லா போடுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் பயங்கரமா அடி வாங்குவார். அதனால இவர் எப்படி யூஸ் பண்றாங்கன்றது பார்ப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய. ஏன்னா ஆர்சிபி அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப். அதனால பவர் பிளேல இவர் அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட் எடுத்தாருன்னா மேட்ச்க்குள்ள ஈஸியாக வந்துடலாம். பார்ப்போம் இவர் எப்படி இந்த ஒரு முக்கியமான எலிமினேட்டர் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்றாருன்றது. அதே மாதிரி ஆவேஷ் கான், சந்தீப் சர்மாலாம் இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜா போட்டிருக்காங்க. 2 பேருமே வந்து நல்ல ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸ். நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு மிடில் ஏஜ் பிளேயர்ஸ். ஏன்னா நம்ம வாயில யங்ஸ்டர்ஸ்னு ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாம் பேசும்போது ஓரளவு மீடியம் ஏஜ் பிளேயர்ஸ். நல்ல ஒரு கன்சிஸ்டண்டாகவும் போடக்கூடிய ஒரு பிளேயர். ஏன்னா சந்தீப் சர்மா சூப்பராக போடுவார். ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் ரொம்ப ஒரு. ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் சேப்பாக்கில் வந்து சென்னை வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்லாம் லாஸ்ட் சீசனில் டோனிக்கே அந்த மாதிரி ஒரு ஃபைனல் ஓவரை சேப்பாக்கிலே போட்ட ஒரு பவுலர். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக கூட வரலாம் சந்தீப் சர்மா. ஆவேஷ் கான் மெயின் பிளேயிங்கில் அவங்க இருப்பார். ஆவேஷ் கானுமே நல்ல ஒரு திறமையான ஒரு பிளேயர் தான். பாப்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர் டீமும் சரி ஆர்சிபி டீமுமே சரி 2 பேருமே ஓரளவு வெல் பேலன்ஸ்டாக இருக்காங்க. பட் ஒரு விஷயம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 20% ஆர்ஆர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபுல் ஃபார்மில் அந்த ஒரு சந்தோஷத்தோட அந்த ஒரு ஃபுல் ஃபயரோட அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வராங்க. ஒரு எலிமினேட்டர் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு குரூஷியலான ஒரு பிளே ஆஃப்ஸில். பட் ஆனால் இந்த பக்கம் ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 4 மேட்ச் தோத்துட்டு ஒரு மேட்ச் மலையாள நின்று ரொம்ப அந்த ஒரு டல் மோடோட வராங்க. அதனால வந்து இவ்வளோ ஃபார்மில் இருக்க ஒரு டீம், இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வர டீம் தான் எப்பவுமே வந்து எதிர் டீம் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும். பட் வந்து ஆன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலான ஒரு டீமாக இருக்கிறதுனால ஒரு படி வந்து ஆர்சிபி ஆன் பேப்பர் வந்து அதிகமாக தான் இருக்காங்க. கம்பேர் டு இவங்க ஆர்ஆர் டீமில் போலர்ஸ் தான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு.
அவங்க டீமில் பேட்டர்ஸ் வேறு லெவல் ஸ்ட்ராங். ஒரு bowlers vs பேட்டர்ஸ் காம்படிஷனாக தான் இருக்கும். இந்த ஒரு சின்ன அகமதாபாத் பிச்சில் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்றது இந்த இந்த எலிமினேட்டரில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.